ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட பதிவில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 5ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலங்களாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் சோதனைகளும் கடன் தொல்லைகளுமானது பார்த்தீங்கன்னா இருந்து வந்திருக்கும். அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் தலை தூக்குமா, இல்லை வேறு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இப்போ உங்களுடைய கிரக நிலைகளானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ராசியில் பார்த்திங்கன்னா சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சனி, ரணரண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், கலத்தரஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், அஷ்டமஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகளானது உள்ளது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5/7/2026 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 17/7/2026 அன்று சூரிய பகவான் கலத்தரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 31/7/2026 அன்று புதன் பகவான் கலத்தரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகின்றார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளானது பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இதனுடைய அடிப்படையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பார்த்தீங்கன்னா மனம் தளராத விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தனுசு ராசி அன்பர்களே, இந்த கிரக நிலைகளை வைத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. திடீரென்று பார்த்தீங்கன்னா செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகளும் உண்டாகுங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூட நேரிடலாம். அதே போல் தொழில் வியாபாரங்களானது பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கள் நிமித்தமாக உங்களுக்கு நிதானமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சுமூகமாகவே இருக்கக்கூடும். கடன் விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா கவனங்களானது தேவை. தொழில் தொடர்பான காரியங்களுமே தாமதமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயந்து வேலை செய்யக்கூடிய இருக்கும். உழைப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் இல்லாமல் போகலாம். மேலும் குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடுகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகலாங்க. வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனங்களானது தேவை. கணவன் மனைவிக்கிடையில் இடைவெளியானது குறையுங்க. பிள்ளைகளுடைய நலனில் கவனத்தை செலுத்துவீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். அலைச்சல்களும் உங்களுக்கு இருக்க செய்யுங்க. ஆனாலுமே கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்கள் பெறலாம். புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனையும் செய்து கொள்ளவும். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது நற்பெயர்கள் எடுப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாகுங்க. எதிர்பார்த்த பதவிகளுமே சேரும். நல்ல நிலைகளுக்கு பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படுவீர்கள். மாணவர்களுக்குமே இந்த காலகட்டங்களானது பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கல்விக்கான பணிகளில் பார்த்தீங்கன்னா தாமதங்களானது உண்டாகும். உழைப்புகளுமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களானது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய சொத்து பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயங்களுமே பார்த்திங்கன்னா நிறைவேற போகுது. அந்த விஷயங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதகமாக அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி திடீரென்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழினாவே பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் நம்ம முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசுவாங்க.
இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே அடுக்கடுக்காகவே நடக்க போகுது. அதேபோல் திடீர் என்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலுமே பார்த்திங்கன்னா அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய திறமைகளானது உங்களிடையே காணப்படுங்க. பணவரவும் உங்களுக்கு இருக்கும். பண தட்டுப்பாடானது பார்த்திங்கன்னா ஏற்படாது. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சுமூகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனையானது பார்த்திங்கன்னா தீரக்கூடிய காலகட்டங்கள். அதேபோல் பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல், அந்த கடன் பிரச்சனையில் பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல், இப்போ நீங்கள் யார்கிட்டயாவது ஒருத்தட்ட வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை கொடுக்குறீங்க அப்படின்னா முற்றிலும் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் முடிச்சிடணும். நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எதையும் கண்டுக்காமல் எழுதி வைக்காமல் அவங்கக்கிட்டையும் சொல்லாமல் சும்மா அப்படியே பணத்தை கொடுத்துட்டு அப்படியே வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்பிக்கையோடு செய்யக்கூடாது எதையுமே. அதை முற்றிலும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு, இவ்வளோதான் அவ்வளோதான், இந்த மாதத்தில் முடிஞ்சிருச்சு, இந்த மாதத்தில் இதை நான் கொடுத்துட்டேன், அவளை கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்தி பண்ணிக்கணும் அந்த கடன் விஷயத்தை. இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனைகளும் உருவாகாது. சும்மா எதாச்சுமா நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் பின்னாடி கஷ்டப்படாதீங்க. ஸோ அந்த கடன் விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பார்த்திங்கன்னா கவனங்களானது பார்த்திங்கன்னா தேவை உங்களுக்கு. ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்கப்பட்ட நிலையில் நீங்கள் வாங்கும்போதும் சரி கொடுக்கும்போதும் சரி கலராக பேசிக்கணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. இவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற ராசிக்காரர்களுக்குமே அது பொருத்தமானது தான். ஆனால் இந்த கால சூழ்நிலையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபார போட்டிகளானது குறையுங்க. பணவரவுமே உங்களுக்கு இருக்கும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உண்டாகுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்கும். உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். குடும்ப செலவுகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. வெளியூர் பயணங்களின் போது கவனங்களானது உங்களுக்கு தேவை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் உள்ள பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. பணவரவானது திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. புதிய நபர்களிடம் எச்சரிக்கையானது தேவை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த விஷயங்களில் கவனங்கள் தேவை அப்படின்னு சொல்லப்படுதோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தனுசு ராசியிலே பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு இந்த பூரடம் நட்சத்திரத்தைக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் சரி பயணங்கள் செய்யும் போதும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் இருப்பது நல்லது. அதே போல் புதிய நபர்களிடம் பார்த்திங்கன்னா பேசும் பொழுது பழகும்போது இல்லை ஒரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா பயணம் செய்கிறோம், அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்டலாம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கவனமாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் பார்த்திங்கன்னா மிகுந்த கவனத்தை செலுத்துவது நல்லது. பெரியோர்களினுடைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. மனதில் தைரியங்களும் தன்னம்பிக்கைகளும் உண்டாகும். துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்திலுமே நீங்கள் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளானது உண்டாகும். பணவரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்குங்க. புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். பொருள் சேர்க்கையானது பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. ஆனாலுமே உறவினர்களால் பார்த்திங்கன்னா அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கூடுமானவரை அளவோடு பேசவும், கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது கிடைக்குங்க. அதே போல் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க. ஆனாலுமே பணிச்சுமைகளானது அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாகவே இருப்பார்கள். சிலருக்கு வேலையில் இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்களுமே ஏற்பட வாய்ப்புகளானது உண்டாகுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னுடைய முற்பகுதியிலேயே விற்பனைகள் அதிகரிப்பதுடன் லாபங்கள் படிப்படியாகவே உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயங்களானது உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமங்கள் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலை சுமைகளானது கூடுதலாகவே இருக்கும்.
இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், யார்கிட்டலாம் வந்து எச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. ஸோ மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நவ கிரகங்களில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும், சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலிசா படிப்பதும் நன்மையை கொடுக்கும். இந்த பரிகாரங்களை வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு செய்யுங்க. அனுமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்று செய்யுங்க. இது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.